உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. ஹல்லேலூயா, பிரேஸ் காட். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை எல்லாமே பார்க்கும்போது. 2016 நான் உங்களை எல்லாத்தையும் ஆன்லைனில் தான் பார்த்துருக்கேன். சூப்பர் ஸ்டார் அண்ணா எப்பயுமே எனக்கு வர்ஷிப்பில் இங்கே நின்று நீங்களாம் கிளாப் பண்ணி ஆடும்போது நாங்கள் டிவி முன்னாடி நின்று ஆடியிருக்கோம். சூப்பர், எல்லாமே சூப்பர். இங்கே வந்து பார்த்த வாட்டி நான் ஹெவனில் வந்த மாதிரி ஃபீலிங். நான் ஏர்போர்ட்லேருந்து இறங்கினோடனே எனக்கு ப்ரீத் எடுக்கும் போதே ஆவியான ஒரு ஹாப்பினஸ் ப்ரீத் இருக்கு. மதுரை தி பெஸ்ட். ஏன்னா அங்கே என் டேடி பிறந்திருக்காரு. என்னோட சாட்சி, நான் ரொம்ப ஹிந்து குடும்பத்துலேருந்து வந்தவன். தமிழ் கொஞ்சம் அப் அண்ட் டவுனாக இருக்கும், புரிஞ்சுக்காங்க. நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். டேடி சொல்லும்போது நான் ஒரு பார்க்கில் போய் ஒர்க் அவுட் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது அப்போ ரொம்ப டவுனான சுச்சுவேஷன். என் கையில் ஒரு 200 ரூபா கூட காசு இல்லாமல் இருந்தேன். அந்த டைமில் தேவன் அவர் மூலிமா என்கிட்ட பேசுகிறாரு, டூ யூ நோ யுவர் பாடி இஸ் அ டெம்பிள் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அப்போ நான் அந்த பாடியை பார்த்து மிரல் முன்னாடி நின்று பார்த்து சொல்கிறேன், டேடி நான் தோ டெம்பிள் மாதிரி தெரியலையே, நான் தோ ரொம்ப குண்டாக இருக்கேன்னே. ஸோ அப்போது அவர் நான் என்னையவே குறைச்சிக்கலாம், பாடி கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கார்டனில் போய் ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது போலீஸ் ட்ரைனிங் அங்கே நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அங்கே ஒரு அங்கிள் இருந்தாங்க, என்னையும் அவரோட சேர்த்துக்கிட்டு ஃப்ரீயாக போலீஸ் ட்ரைனிங் சொல்லி கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறமாட்டி நான் அவங்க 52 டேஸ்க்கு அப்புறம் கிளம்பிட்டாங்க. அந்த கிரவுண்டில் யாருமே இல்லை. ஸோ நான் அங்கே எனக்காக ஒர்க் அவுட் சொல்லி செஞ்சிகிட்டு இருக்கும்போது ஒரு 10 to 15 லேடிஸ் வந்து கேட்பாங்க, நீங்கள் எப்படி செய்கிறீங்க, எங்களுக்கும் சொல்லி கொடுங்கன்ட்டு. ஸோ அந்த டைமில் நான் ஆரம்பித்தது வித்யாஸ் ஃபிட்னஸ். ஸோ அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப ஸ்ட்ரகலாக இருந்துச்சு. ஆனால் அப்போ கூட 200 ரூபா கையில் இல்லை. 1 டே போச்சு, 2 டேஸ் போச்சு. ஒரு இடத்த வாடகைக்கு வாங்கினேன், அங்கேயும் ஃபெயில் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் 2வது இடத்த வாடகைக்கு வாங்கினேன். அங்கே வந்து 15 டேஸ் வெறும் மிரல் முன்னாடி நான் மட்டும்தான் ஏரோபிக்ஸ் செஞ்சிட்ருக்கேன். நான் ஆனால் அண்ணா சொல்லுவார்ல, பார்க்குறது சொல்லாதீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அதை சொல்லுங்கன்னு. நான் மிரலை பார்த்து சொல்லுவேன், டேடி நீங்கள் சொன்ன மாதிரி 500 பேரும் பின்னாடி இருக்காங்க. இன்றைக்கி 5000 பேர் ஒரு ஜிம்மில் அதுக்கு மேலே இருக்காங்க, 10,000 above. அது எல்லாமே உண்மையாக ஆயிடுச்சு. வெறுமையாக இருந்த தேவன் என்னைய முழுமையாக ஆக்கியிருக்காரு. நிறையா சாட்சிங்கள் என் பிஸ்னஸ்னால. 2வது என் குழந்தைக்கு கிட்னியில் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸ்துதி அவ பேர். எல்லாத்தோட கடைசி பேபி என்னோடது. கிட்னியில் வந்து 25 mm சொன்னாங்க. இன்றைக்கி ஆப்ரேட் பண்ணலன்னா நாளைக்கு குழந்தை இறந்துருன்னு சொன்னாங்க. அப்போ டேடி சொல்லுவார், எப்பயுமே பார்த்தா தலைவலிக்கு கூட மருந்து போட்டுக்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் காய்ச்சலுன்னா மருந்து ஊற்றிக்கிறீங்க, ஆனால் ஏன் தேவனோட ரத்தத்தை நம்ப மாட்டேங்கிறீங்க, ஏன் பயப்படுறீங்கன்ட்டு. அன்றைக்கி நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஓடி வந்துட்டேன். நான் ஆப்ரேஷன் பண்ண மாட்டேன். வித்தின் 3 years நான் ஹாஸ்பிட்டல் பக்கம் போகவே இல்லை. 25 mmன்னா ரொம்ப பெரிய விஷயம். 19லேயே குழந்தைக்கு ரொம்ப பாதிப்பு வரும். ஆனால் 25ல் டாக்டர் சொன்னாங்க அவளோட க்ரோத் ஆகாது, கை கால் சின்னதாக இருக்கும், அவள் கிட்னி லிவர் ஃபங்க்ஷன் பண்ணலன்னா அவள் இறந்துருவா, அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் தேவன் மேலே, அப்பா ஏசப்பா நீங்கள் எங்களுக்காக எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டீங்க, சிலுவையில் எங்களுக்காக ரத்தத்தை கொடுத்து எங்களை பழிய நீங்கள் வாங்கியிருக்கீங்க எங்களைய, ஆனால் எங்களுக்கு ஒன்றுமே ஆகாதுன்னு 3 yearsக்கு அப்புறம் அண்ணா ஒரு மெசேஜில் மறுபடியும் சொல்கிறாரு, விசுவாசத்தோடு இருந்துடாதீங்க, மறுபடி அதை ரீகன்ஃபர்மேஷன் பண்ணுங்கள். அப்போ நான் ஸ்கேன் எடுக்க பயந்து தான் போகிறேன். போய் பார்த்த உடனே அந்த நேரத்தில் ஸ்கேனர் எடுத்துகிட்டு அவங்களுக்கு தெரியல ரிப்போர்ட் என்ன. அந்த கிட்னி ஆப்ரேஷன் யார் செய்ய சொன்னாங்களோ அங்கேயே போய் காட்டினேன். அவங்க என்னை ரொம்ப மிரட்டினாங்க, 3 வருஷமாக நீ குழந்தைய சாவடிக்கிறதுக்கு வீட்லேயே இருந்துட்டியா, ஏன் வரல அப்படின்னு சொல்லி. நானும் கம்முனே நின்றுட்டு இருந்தேன், என்ன சொல்லுவாங்களோன்ட்டு. ரிப்போர்ட் திறந்து பார்த்த உடனே கம்ப்ளீட்லி க்யூர். எங்கள் வீட்டில் எல்லாத்தோட குண்டு குண்டா இவ தான் இருப்பா. சாப்பிட்றதுல எல்லாத்தோட பெஸ்ட்டு.
எல்லாத்தோட படிக்கிறதுலயும் பெஸ்ட், எல்லாத்துலயும் பெஸ்டா இருக்கா. பாருங்க இந்த பேபி கிட்னி லீவர் என்ன ஃபங்க்ஷன் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் தேவன் யெகோவா ராஃபா நம்மளுக்காக யாவதும் செய்து முடிச்சிட்டார். பயப்படாதீங்க. ரெண்டாவது சாட்சி என்னோட 3rd நம்பரோட மகன். அவன் கால் வந்து பிறந்ததுலேருந்தே அவன் வந்து 6.5 months 2 பேர் ட்வின்ஸ் பேபி எனக்கு பிறந்தாங்க. 6.5 months அவனுக்கு பிரெயினில் க்ளோத் போகாமல் பிளட் சர்க்குலேஷன் ஆகாமல் கால் கை வராமல் இருந்துச்சு. அவன் பெட்லேயே படுத்திருப்பான். 2 years ஆச்சு. ஆனால் எப்பயும் இப்படி டன் கூட எடுத்ததில்லை. 2 years ஆச்சு, 3rd years ஆச்சு. 3rd years நிற்கி வைக்க பார்க்குறோம், கீழே விழுந்துருவான். ஆனால் இன்றைக்கி அவன் நடந்த ஸ்டேஜில் வந்தான். ஹல்லேலூயா. கம் நடந்து வந்தான். நிறைய பேர் இவனை மாதிரி பேஷண்ட்ஸ் அங்கே இருந்தாங்க. ஆனால் தேவன் ஸ்திர நடக்க வச்சுட்டாரு. சிக்ஸ் அண்ட் ஹாஃப் மந்த் born. கால் நடக்க முடியாமல் 0 டன் அடிக்க முடியாது, கழுத்து இப்படி விழுவும். ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்லிக்கலாம். அப்படி இருந்த பையனை தேவன் எப்படி ஆக்கியிருக்காரு. 4வது டெஸ்டிமனி என்னோட பெரிய மக லாவண்யா. அவள் வந்து 10th எக்ஸாம் எழுதிட்டு வந்து ரொம்ப கவலையாக இருந்தா. மம்மி நீ சொன்ன மாதிரியெல்லாம் என்னால் டாக்டர் ஆக முடியாது, ஆனால் ஆவியானவர் என்ன சொல்கிறாரு, நீ டாக்டர் தான் ஆகுவ. அப்போது வந்து நான் சொல்கிறேன், அவள் அப்பா கிட்ட ரொம்ப கட்டி பிடிச்சி அழுவுறா. டேடி இந்த மம்மி பைத்தியமாயிருச்சு, என்னை காப்பாற்றுங்க. அவங்க அப்பா ரொம்ப இமோஷ்னலாக இருப்பாங்க குழந்தைகிட்ட. ஓகே நோ ப்ராப்ளம் அம்மா, நீ உனக்கு என்ன ஆகணுமோ அது ஆகு அப்படின்ட்டு. நான் ரொம்ப மிரட்டுவேன், அடிப்பேன். ஸோ ஆனால் அவள் மார்க்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ மார்க்ஸே இல்லாமல் 200 ரூபா இல்லாமல் இன்றைக்கி அவள் டாக்டர் MBBS யூரோப்லேருந்து ஆகிட்டான். என்னோட இன்னொரு மகன் இருக்கான். அவன் படிக்கவே மாட்டான், ஆனால் 80%லேருந்து கிராஜுவேஷன் முடிச்சிட்டான். MBA சீட் கிடச்சிருச்சு. நான் வந்து வளர்த்துன மக இருக்கா. 5 years நான் வந்து தத்து எடுத்து அவளை வளர்த்துனேன். கல்யாணத்தில் ரொம்ப அவளுக்கு ப்ராப்ளமாக இருந்துச்சு. முதல்ல யார் கட்டுவாங்க, என்ன ஆகும், ஒரு கல்யாணங்கிறது இவள் லைஃப்பில் இருக்கா இல்லையா அப்படின்னு ரொம்ப நாள் அழுந்திருக்கேன். என் 4 பிள்ளைங்களுக்காக அழுந்ததில்லை, அவளுக்காக ரொம்ப அழுந்திருக்கேன். ஆனால் ஃபைனலி என் சன்னிலோ வெரி குட் பர்சன், ரொம்ப என்ஜாயாக அவளை வச்சுருக்காரு. 3 months குழந்தை இப்போ வரப்போகுது. 3 months இருக்குது. இதெல்லாமே என் பர்சனல் சாட்சி. ஆனால் விதைக்கிறது அறுப்புறது அது ரொம்ப முக்கியமான சாட்சி. நான் இன்னைக்கு இங்கே இருக்கிறேன்னா அண்ணனோட மெசேஜ் கேட்டு. அவர் எப்பயுமே சொல்லுவார், பைபிள் தூக்கிட்டு ப்ரேயர் பண்ணுறது, அந்நிய பாஷை படிக்க எல்லாமே குட், வெல் அண்ட் குட். ஆனால் நீங்கள் விதைக்கலைன்னா வளர்ச்சி இல்லாமல் இருப்பீங்கன்னு. இன்றைக்கி நான் இங்கே இருக்கேன்னா 4 குழந்தைங்க 5 குழந்தைங்க சாட்சியோட என்னோட வளர்ச்சி விதைப்பு அறுப்பு. சில நேரத்தில் நிறைய விஷயங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது தடைகள் வரும். சில நேரத்தில் பிஸ்னஸில் எப்பயுமே காசு பத்தாது, எவ்வளோ வருதோ அவ்வளோ வந்துக்கிட்டே இருக்கணும், போயிட்டே இருக்கணும். ஸோ ஆனால் விதைக்கும் போது எல்லாருமே சொல்லுவாங்க, என்னைய பாம்பேயில் நீ அந்த சர்ச்சுக்கே பார்க்கவே இல்லை, அங்கே அவங்கக்கிட்ட போகவே இல்லை, ஏன் இங்கே இருக்கிற சர்ச்சில் போய் விதைக்க மாட்டேங்கிற, இங்கே ஏன் நீ அதெல்லாமே செய்ய மாட்டேங்கிற. ஆனால் நான் 10 years அதுக்கு முன்னையும் சர்ச்சுக்கு போயிருக்கேன். ஆனால் அண்ணா அடிக்கடி சொல்லுவார், கரெக்டான நிலம் உங்களுக்கு ஆக வச்சிருக்கிற நிலத்தில் நீங்கள் விதைக்கும் போது தான் நீங்கள் அந்த விதையை பார்க்க முடியும், அந்த ட்ரீயை பார்க்க முடியும், அந்த ஃப்ரூட்ஸை பார்க்க முடியும், அது நிழலில் உட்கார முடியும், அதோட என்ஜாய்னஸை நீங்கள் வாழ முடியும்னு சொல்லி. ஸோ எனக்கு கிடச்சது நியூ கவர்னன்ட் சர்ச்சுக்காக கொடியான கொடி ஸ்தோத்திரம். எவ்வளோ தூரம் இருந்தாலும் நடக்கும், ஆனால் உண்மையான இடத்துல போய் விதைங்க, அப்போ தான் உங்களுக்கு அதுக்கு ஃப்ரூட்ஸ் பார்க்க முடியும். 10 வருஷம் நான் வாழ்ந்தது வெறும் பைபிள் ரீடிங், ப்ரேயர், அழுந்துகிட்டே இருப்பேன். டேடி எப்போ 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 அப்படின்னு சொல்லி கொஸ்டின் மார்க்லேயே இருப்பேன். ஆனால் இன்றைக்கி எவ்வளோ கொஸ்டின் மார்க் இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை, ஏன்னா என் டேடி எனக்காக அழுந்துட்டுருக்காரு. அப்புறம் ஆன்லைனில் நிறைய பேர் யோசிப்பீங்க, பிரதர் ஜஸ்டினை நாங்கள் முன்னாடி பார்த்து எங்களோட கவலையை சொல்ல முடியல, அந்த சர்ச்சுக்கு போக முடியல. அவங்களுக்காக ஒரு சின்ன மெசேஜ். நானும் அவரை எப்பயும் டிஸ்டர்ப் பண்ண விரும்பவே மாட்டேன், ஏன்னா அவர் ஆவியில் எனக்காக அழுகுறது நான் உணர்ந்திருக்கேன்.
ஆவியில் அவர் எனக்காக ஜபிச்சது எனக்கு நான் உணர்ந்திருக்கேன். ஆனால் ஆவியில் தான் நான் அவரை கனெக்டாக இருக்க முடியும். அப்போ தான் என் சக்ஸஸ் ஆவியில் வளர்ச்சி ஆகும்போது சரீரத்தில் பார்க்க முடியும். யாருமே நினைக்காதீங்க அவரை பார்க்கல, அவர் மீட் பண்ணல, அவர் பேசல, அவர் ரொம்ப பிஸியாக இருக்கார். ஏன்னா தேவனோட ராஜ்யத்தை வளர்த்துறதுக்கு நம்ம அதில் ஒரு பார்ட். எல்லாருமே தி பெஸ்ட்டாக அவருக்கு நியூ கவெனன்ட் சர்ச்சில் வந்து நீங்கள் இந்த நான் வாங்கின பிளஸ்ஸிங் நீங்களும் வாங்குங்க. விதப்பு அறுப்புலேருந்து என்ன நீங்கள் பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அது பண்ணுங்கள். நான் சொல்ல வந்தது என்னன்னா, ஒரு நாள் அக்கௌண்ட்டில் மறுபடியும் 200 ரூபா கூட இருக்காது. ஆனால் நான் முன்னாடி இருக்கிறவங்களுக்கு 10 லட்ச ரூபா செக்கு கொடுத்துட்டு வந்துடுவேன். ஜாலியாக படுத்து தூங்கிடுவேன். 2வது நாள் அந்த பணம் வந்துடும். ஒரு நாள் நான் கவலைப்பட்டதே இல்லை. குழந்தைங்களுக்கு MBBS எல்லாம் படிக்க வைக்கிறதுக்கு யூரோப் கண்ட்ரியில் கிளாஸ் 1 crore மேலே வேணும். நான் முதலே சொன்னல 200 ரூபா கூட இல்லை. 1 crore எப்படி கட்டி முடிச்சுன்னு எனக்கு தெரியாது. எல்லாமே தேவன். என் பிள்ளைங்க எப்படி இது வரைக்கும் இப்படி இங்கே வரைக்கும் வந்தாங்களோ எனக்கு தெரியாது. ஈஸியாக எக்தம் ரிலாக்ஸாக என்னை நடத்துகிறாரு. அது எல்லாமே ஆல் க்ளோரி டு ஜீசஸ் லார்ட். ஆனால் எனக்கு எங்கள் அப்பாயை கொடுத்து என்னை எங்கே வரைக்கும் கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சார். ப்ளஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டேடி இன்னும் என்ன சொல்லணும்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. நிறையா விஷயங்கள் இருக்குது, நிறையா விஷயங்கள். ஆனால் எனக்கு அது 1 by 1 கிளியர் பண்ண முடியல. கண்டிப்பாக நான் ஏதோ மறந்தது என் டேடி சொல்லுவார். லவ் யூ ஆல், காட் பிளஸ் யூ ஆல். எல்லாருமே நிரந்தரமாக நம்பிக்கையோடு இருங்க. தேவன் கண்டிப்பாக விடுதலை கொடுப்பார். ஆமென். Praise God. Hallelujah. உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் DJ